வரலாற்றில் இன்று அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தரமான சூப்பரான செமையான சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் ஏது சம்பவம்ன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், நல்லா கேளுங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல்ல ஆர்சிபி கப்பை வென்றதுன்னே சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள் லேடிஸ், கேர்ள்ஸ், உமன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு தான் ஃபைனல்ஸ் அருண் ஜேட்லி மைதானம் டெல்லியில் நடந்தது. டாஸ் வின் பண்ணுற டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிரவுண்டை பற்றி எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேட்டிங் ஆடுறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி போய் ஆடினாங்க. ஓப்பனிங் லேண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மாவும் ஓப்பனிங் இறங்கினாங்க. ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்கன்னு சொல்லலாம். லேங்லிங் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்து 23 பாலுக்கு 23 ரன் அடிச்சு கொடுத்தாங்க. ஷஃபாலி வர்மாவும் 27 பாலுக்கு 44 ரன்ன்ற மாதிரி ரெண்டு பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கும். பார்ட்னர்ஷிப் உடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க அவுட் ஆன அடுத்த வினாடியே வந்து நானும் அவுட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஓப்பனிங் 64 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்க நீங்களே ஆடல, நான் எதுக்கு ஆடணும் அப்படின்ற உமனுனே வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டாங்க. அதை தொடர்ந்து வந்தவங்க ஆலிஸும் வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட். என்னங்க அப்படியே 64க்கு 3 இருந்தது, இப்போ 74க்கு 4 இருக்கு அப்படின்ற மாதிரி, இருங்க 80க்கு 5 வரப்போகுது அப்படின்ற மாதிரி மார்சனாவும் 8 ரனுக்கு காலி. அதை தொடர்ந்து மான்சிங் 3 ரனுக்கு அவுட்டு. ராதா யாதவ் ரன் அவுட் ஆயிட்டாங்க 12 ரனுக்கு. மினு மணி 5 ரனுக்கு அவுட்டு. அருணதி ரெட்டி 10 ரனுக்கு காலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விக்கெட்டுகளை லாஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி 113 ரனுக்கு 19வது ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதை தொடர்ந்து 114 ரன் எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து களமிறங்கினாங்க. கேப்டன் ஸ்மிருதி மந்தானா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து 39 பாலுக்கு 31 ரன். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஃபி டெவின் 27 பாலுக்கு 32 ரன் அடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவுட் ஆனாலும் பெரிய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா இவங்க போன எல்லா ஃப்ரான்ச்சைஸிலும் வந்து பார்த்தீங்கன்னா கப்படிச்சு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் உமன், நல்ல நாலேஜ் உள்ளவங்க. ஸோ ஆர்சிபிக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக கப்போர் நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 37 பாலுக்கு 35 ரன். அதுக்காக கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா 14 பாலுக்கு 17 ரன் அப்படி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வரலாறு படைத்ததுன்னே சொல்லலாம். வாழ்த்துக்கள் உமன் டீம். அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு கேப்பையுமே ஆர்சிபி தான் வாங்கியிருக்கு, பர்பிள் கேப்பையுமே ஆர்சிபி தான் வாங்கியிருக்கு, ஃபேர் பிளே அவார்டும் ஆர்சிபி தான் வாங்கியிருக்கு, கப்பையும் ஆர்சிபி தான் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி எந்த டீமுமே வாங்கினது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கவிட்டு போயிடுச்சு ஆர்சிபி. வாழ்த்துக்கள். இதே மாதிரி மென்ஸ் டீமும் வாங்குமா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தினமெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.